ச்சே, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே ரீல்ஸ் வரும். ரோஷன் ஹாப்பி பர்த்டேடா மகனே. தேங்க்ஸ்மா. சிக்காதடா சாமி, அம்மா கிட்ட காசு காலி ஆயிடுச்சு. மாச கடைசி வேற. எப்போவுமே பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். இப்போ அப்பாவுக்கு உடம்பும் முடியல. உனக்கு ரூம் செலவும் படிக்க வைக்கிறதுக்குமே காசு சரியா போகுது. தப்பா எடுத்துக்காதடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ விஷ் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். அப்பா பேசணும்னு சொல்றாங்க, இருடா கொடுக்குறேன். கொடுமா. சொல்லுப்பா. அப்பா அவன் பிறந்த நாளைக்கு எதுவும் செய்ய முடியல. உடம்பு சரியாயிட்டாலும் அவன் ட்ரெஸ் வாங்கி தரான்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் சீக்கிரம் காலேஜ் முடிச்சிடுவேன். காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு வேலைக்கு போகணுன்ட்டு நான் செய்கிறேன். சரிப்பா, நீ உடம்பு பார்த்துக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன். பிறந்த நாளைக்கு, சின்ன வயசில் பிறந்த நாளைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பேண்டா பிறந்தம்னு இருக்கு. சொல்கிற கிருஷ்ணா. மச்சான் இன்னைக்கு காலேஜ் வரல. மச்சி வரடா, பாருக்கடா. டேய் வாடா, சார் ஆல்ரெடி உன் மேலே கடுப்பில் இருக்கான். வரலன்னா கழுத்தாக இருப்பான். சரி இரு, வந்து தொலைகிறேன். சார், மை கமின் சார். நீ உன் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணு. எப்போ பார்த்தாலும் வர்றது லேட்டு. நீ போய் ஹெச்ஓடியை பாரு, நான் வரேன். இவன் முன்னாடி பேசினா கிளாஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவான். சார், நான் கிருஷ்ணா கிட்ட ஹெட்செட் தான் சார் வாங்க வந்தேன். ஓ, இந்த நாயும் அந்த நாயும் கூட்டு கலவானியா? சார் நான் எல்லாம் சொல்கிறேன், வச்சுக்காதீங்க சார். ஒன்றுத்துலேயும் உருப்படி இல்லை, இதில் என்ன வேறு ஏறி ஏறி பேசுறியா நீ? சார் வாய்ஸ்லாம் ரேஸ் பண்ணி பேசாதீங்க. ஓ, அவனுக்கு நீ சப்போர்ட்டா? ரெண்டு பேரும் இந்த வெளியே போங்கடா. உங்களை எங்கே கவனிச்சிக்கணுமோ அங்கே கவனிச்சிக்கிறேன். ஏன்டா இருக்கிற பிரச்சனை நீ வேற. இதாண்டா நான் காலேஜே வரலன்னு சொன்னேன். சரி விடு மச்சான், வா நம்ம டீ குடிக்க போகலாம். உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி இரு, ஒரு தம்மா. ஏன்டா இதெல்லாம் அடிக்கிற? இந்த மாதிரி ஆளுங்கனால தான் இது தொடணும்னு. சரி போ. ஹலோ, சொல்லு லிலி. டேய் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, என்னோட இடத்துல ட்ராப் பண்ணுங்க. சரி, நானும் கிருஷ்ணாவும் வரோம். வாங்கிட்டேன்டா. லிலி கால் பண்ணா, போகிற வேலை ட்ராப் பண்ணிடலாம். சரி போகலாம். எங்கே லிலி ட்ராப் பண்ணோம்? இப்ராஹிம்க்கு ஏதோ பிரச்சனையா, பார்க்குக்கு வர சொன்னா. சரி ஏறு போகலாம். எந்த பார்க்கு? டவர் பார்க்குடா. நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு தெரில லில்லி. நான் பார்க்குக்கும் வெளில இருக்கேன், வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போயேன். சரி இருடா, நான் வரேன். நான் போய் இப்ராஹிமை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏன் கிருஷ்ணா, என்னடா ப்ராப்ளமாக இருக்கும்? இப்ராஹிம் காலையில் தொழுக்கு பண்ண சார் கிட்ட கேட்டான். சார் உங்களுக்கு இதே வேலை போச்சு ஏதாவது சொல்லிட்டு ஓட்டேன்னு திட்டாரு. அவன் கூட நானும் போனேன். என்னையும் சேர்த்தியும் கூட ரெண்டு சார் சொல்லிட்டு என்னையும் கட்டிட்டான். ஃபேமிலியில் தான் ப்ராப்ளம்னு பார்த்தா சொசைட்டிலும் ப்ராப்ளமாக தான்டா இருக்குது. டேய் அங்கே பாடுறா. ஹாப்பி பர்த்டே மச்சி, அவனுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா பர்த்டேன்னு சொல்லவே இல்லை? லில்லி ஸ்னாப் பார்த்து சொன்னான்.
இங்கே பாரு சாருக்கு எமோஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது ஒரு தனி ஃபீல்ல. இந்த நாய் பர்த்டேன்னே சொல்லவே இல்லை. முட்டை வாங்கிட்டு வந்தேன், உன் மண்டையில அடிக்கிறேன். ஏய் என்னடி இது, இதெல்லாம் போடாத, கிரிஞ்சா இருக்கும். போடுறா, பூக்கி மாதிரி இருப்ப. சரி போட்டு தொலை. இருமச்சா ரீல்ஸ் எடுத்து போடுவோம் இன்ஸ்டால. வேண்டாம்டா, நம்மளே இந்த வீடியோ வச்சுப்போம்டா. ஹாப்பினஸ்க்காக நிறைய பேர் இயங்குவாங்க. ரீல்ஸ்லாம் போடாத. நாங்கள் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணதெல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் அது அவனுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கும். இங்கே சில பேர் பர்த்டேயில் gift கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க, ஆனால் இங்கே பல பேர் பர்த்டே விஷஸ் கூட பண்ண ஆள் இல்லாமல் ஏங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? இப்ராஹிம் காலைல தொழில் போகணும்னு சார் கேட்டான். சரியா, அவங்களுக்கு வந்து நீ வந்து உடம்பு சரியாதனால சொல்ற அவங்க கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சரியாயிட்டு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன், அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது பிறந்த நாளைக்கு பிறந்த நாளைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பேரண்டா பிறந்த இருக்கு.